நல்ல பேண்டை கீழே கிழிச்சிருந்தான். அந்த கிழிச்சிருக்கிறதுல என்ன செய்தான், அவன் ஊசியை பலவிதமாக குத்தி அதில் ஒரு ஸ்டார் மாதிரி எழுதிட்டான், ஒரு எம்ப்ராய்டரியை போட்டான். அது பார்த்தா அவனுக்கு காலில் முட்டில் என்ன இருக்குது, முட்டில் அழகான ஒரு நட்சத்திரம் போல் ஒரு நூல் வச்சு தைத்து அந்த ஓட்டையே அவன் மறைச்சிட்டான். அந்த ஓட்டையவே மறைச்சிட்டான். அந்த காயத்தையே அந்த கிழிச்சலையே இல்லாமல் அழகாக போட்டுட்டு அவன் என்ன செய்கிறான், போகிறான். அருமையானவர்களே, தேவனுடைய சுகமாக்குறவர் வைத்தியராக இருக்கிறவருக்கு வேறு என்ன தெரியுமா, உனக்கு சில நேரங்களில் ஊசி போல் உன்னை குத்து சூழ்நிலை வரும். நூல் உன்கிட்ட இழந்த நூலை மறுபடியும் அந்த நூலை என்ன செய்கிறாரு, நெய்து உன்னை முன்பு இருந்தது போல் அந்த வஸ்திரத்தை என்ன செய்கிறாரு, அழகுபடுத்தி உன்னை திரும்ப உடுக்க வைத்து உனக்குள்ள ஓட்டை இல்லை, உனக்குள்ள கிழிசல் இல்லை, உனக்குள்ள பிரச்சனை இல்லை, நீ இப்போ எப்படி இருக்கிற, நல்ல புது வஸ்திரத்தை போட்டு கொண்டு போகிறது போல இருக்கிறேன்னு சொல்லக்கூடியவருக்கு பேர் தான் சுகமளிக்கிறவன். அல்லேலூயா. இயேசுனா யாரு, இயேசுனா யாரு, உன்னுடைய கிழிசலை நீக்கி உன்னை மறுபடியும் புதிதாக்கி உனக்கு புது வஸ்திரத்தை கொடுக்கறது போல உன்னை உருவாக்குகிறவர் தான் யாரு, இயேசு. அவர் தான் உன்னை சுகமாக்குகிறவர். அப்போ இந்த இடத்துல நடந்தது என்னன்னா, ஃபஸ்ட்டு ஒரு சத்தியத்தை சொல்லி கொடுக்குறாரு. என்ன சத்தியம்னா, ஃபஸ்ட்டு சொல்லி கொடுக்குற சத்தியம், இங்கே ஒரு மனிதன் யாருன்னா ஒரு வரித்துறையில் வேலை பார்க்குறவன். யார், வரித்துறையில் வேலை பார்க்குற ஒரு பையன். இந்த பையன் என்ன செய்யறான், அவனை ஆண்டவர் கூப்பிடுறாரு. அவனுக்கு பேர் லேவின்னு பேர் சொல்லியிருக்கு, ஆனால் அவனுடைய உண்மையான பேர் மத்தேயு. மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிங்க. மத்தேயு 9:9. இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். இயேசு கூப்பிடுறாரு. என்ன கூப்பிடுறாரு, என்ன கூப்பிடுறாரு, நான் டாக்டர் வந்திருக்கிறேன், நீ என்ன பின்பற்றி என்ன செய், வா அப்படின்னு சொல்ல. இவன் இதுவரைக்கும் இவன் என்ன செஞ்சிருக்கான், உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்திருக்குது, ஒரு வரித்துறையில் வேலை பார்க்கான், எல்லாவனும் சாவு போடுவான். இன்னைக்கு ஜிஎஸ்டி வரி கட்டுறீங்களா, நீங்கள் ஒரு கோல்கட் பேஸ்ட் வாங்கினாலும் அதில் என்ன இருக்குது, ஒரு வரி இருக்குது, கேட்டிங்களா. காப்பி குடித்தாலும் உங்களுக்கு வரி போட்டிருந்தான், லைட் அடித்தாலும் அதுக்கு வரி போட்டிருந்தாங்க. வீட்டுக்கு வரி, நில வரி. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க கட்டளைன்னு ஒரு இடம் இருக்குது, அதுக்கு நாங்கள் வெளியில் உட்காந்து வாடகை கொடுத்துட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு பணத்தை என்ன செய்கிறாங்க, நிலவரிக்கு வாங்குறாங்க. குத்தகை ரூபாயை பொய் சொல்லி ஏமாற்றி பொய் சொல்லி உண்மையான ரூபாயை வாங்குறது இல்லை. என்ன சொல்கிறது, ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு சென்ட்டுக்கு ஒருத்தன் 200, ஒருத்தன் 500, ஒருத்தன் 1000 இப்படி சொல்லி வசூல் பண்ணுறானுங்க. இப்படி கள்ளத்தனமாக செய்யக்கூடிய பல உலகத்தின் மத்தியில் இவன் போயிருக்கிற துறை என்ன துறை, வருமான வரித்துறை. இந்த வருமான வரித்துறையில் இவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். இவன் என்ன செய்கிறான், ஆண்டவரே என் நலத்துக்காகத்தான் நான் வாழ்கிறேன், ஆனால் இது ஏன் நலத்துக்கு நான் என்ன செய்கிற, பிறரை துன்பப்படுத்தி நான் வாங்கணும்னு நான் விரும்பலை. பிறரை துன்பப்படுத்தி என் வாழ்க்கை வாழணும், நான் நல்லா இருக்கணும், நான் உயர்வாக இருக்கணும்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்லி தினந்தோறும் தன்னுடைய வேதனையை இதிலிருந்து விலக முடியாது. கவர்மெண்ட் வேலை இல்லையா, இதை விட்டு நான் எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நொந்து போய் நூலாகி இருக்கான். என்ன செய்யறான், அடுத்தவன் வஞ்சிக்கக்கூடாது, அடுத்தவனை ஏமாற்றக்கூடாது, அடுத்தவன் அநியாயமாக வாங்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த மத்தேயு என்ன செய்கிறான், ஆயத்துறையில் பெரிய டிபார்ட்மெண்ட்டு, அந்த துறையில் இவன் பெரிய அதிகாரியாக இருக்கான். அதிகாரியாக இருந்து ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுவான். இவனை யார் பார்த்தா, தன் பாவத்தை உணர்கிறவனை, தன் குற்றத்தை உணர்கிறவனை, தன் மனசாட்சி குத்துண்டவனை யார் பார்த்தா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இயேசு அந்த ஆயத்துறைக்கு போய் அந்த வருமான வரித்துறையில் போய், மத்தேயு வா என்ன பின்பற்றி வாழ்ந்தான்னு சொன்ன உடனே நினைச்சான். அங்கே ரிசைனிங் லெட்டர் எழுதி ராஜினாமா கடிதத்தை எழுதி உடனே வச்சுக்கிட்டு இவர் இயேசு பின்னால் வந்துட்டான். இயேசு பின்னால் வந்தது மட்டுமல்ல, அந்த ஊர் அந்த அரசாங்க அதிகாரிகள் அத்தனை பேரையும் என்ன செய்தான், இன்விடேஷன் லெட்டர் கொடுத்தான். உடனே பிரிண்ட் பண்ணி என்ன செய்தான், இன்விடேஷன் லெட்டர் கூட, ஜீசஸ் இன் டு மை ஹவுஸ், என்னுடைய